தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 கொரிந்தியர் 3:12 வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். மரம், புல், வைக்கோல், இந்த மூன்றும் எளிதிலே அழியக்கூடிய ஒன்று. இது எளிதாக வாங்கக்கூடியது. இதை கொண்டு கட்டுவதும் எளிதானது. மிக சீக்கிரத்தில் அடிந்து போகக்கூடியது தாங்க மரம், புல், வைக்கோல். இப்போ இந்த அழிந்து போற பொருள் பார்த்தோம். அதுல முதல்ல மரம். இது எதை குறிக்குதுன்னா, இந்த பொன்னுக்கு நேர்மாறானது இந்த மரம். அப்படியானால் பொன் சொன்னா உண்மையான ஆராதனை. இந்த மரம் என்பது உண்மைக்கு புறம்பான ஆராதனை, உண்மைக்கு மாறான ஆராதனை. இன்னும் சொல்ல போனால் தேவசித்த ஆராதனை தான் பொன். தேவசித்தமில்லாத ஆராதனை, சுயசித்த ஆராதனை தாங்க மரம். நம்மை தேவனோடு நெருங்க செய்கிற, தேவனை கிட்டி சேர்க்கிற ஆராதனைகள் தான் பொன்னு. அது இல்லாம வேற எதுக்கு நேராக நடத்தினா சம்திங் ராங். அது தேவனுக்கு பிரியமில்லை. அது சுயசித்த ஆராதனை. மரம் அது அடிந்து போகக்கூடியது, அக்னிக்கு நிற்காது. இதை நீங்க மனசுல வைக்கணும். சரியான ஆராதனை செய்யணுங்க. அடுத்தது புல்லுன்னா ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களால் நிரம்பின சபை. உலகத்தோடு சமரசமாகி நமக்கு ஏன் வம்புன்னு வாழ்கிற கிறிஸ்தவ. இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்படாத வரை நல்ல கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே, அவங்க தாங்க புல்லு. நமக்கு ஏன் வம்புன்னு வாழ்கிறவர்கள். பிரச்சனை கிறிஸ்துவ நிமித்தம் நிந்த அவமானம் வந்தா ஓடி போகிறவர்கள், உலகத்தோடு சமரசமாகி வாழ்கிற காம்ப்ரமைஸ் கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல தாங்க வருவாங்க. நீங்க யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது வைக்கோல். வைக்கோல்ங்கிறது சுயநலத்துக்காக செய்யப்படுகிற ஊழியம் அல்லது சுயநலமாய் வாழ்கிற ஜீவியம். நாம் எதை செய்தாலும் தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்காக, பிறர் நலனுக்காக, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் எழுதினது போல ஆக பிறருக்காக செய்யப்படுகிற ஊழியம் தான் பொன்னு வெள்ளியும் வெளியேறப்பட்ட கற்களும். நிற்கக்கூடியது, அழியாதது. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த நாட்களிலே அவருடைய போதனைகளாகட்டும், அவர் நமக்கு நடப்பித்து காண்பித்த வாழ்க்கை எல்லாம் நித்தியத்துக்குரியது, அழியக்கூடாதது, அழியாதது. அதுக்கு நேராகத்தான் கர்த்தர் திருப்பினார். அடுத்தவருக்காக வாழ்ந்தவர் இயேசு. பார்த்தீங்களா? அது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்க, பரலோகத்துக்காக செய்யுங்க. நமது கால்கள் உலகத்தில் இருந்தாலும் மேலான நோக்கட்டும், மேலானவுக்காக வாழ்வோம், பரலோகத்துக்காக வாழ்வோம். நமது ஜீவியம் முடிவுக்கு வரும் பொழுது அழியாத நித்திய சுதந்திரமாகிய பரலோகத்தின் பலனை பெற கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.